ஹலோ ஹாஜே ஃபேமிலிஸ். மூணார் வந்துட்டோம். மூணார் இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மூணார்ல இருந்து. ஆக்சுவலி இந்த ரெசார்ட் வந்து ரெஸ்டேட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா செம்மையா இருக்கு. இந்த வியூ எல்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. ஃபுல்லா டீ எஸ்டேட் தான். உங்களுக்கு தெரியும், ஃபுல்லா டீ எஸ்டேட் தான். செம்ம வியூ எங்களுக்கு. ஏன்னா அந்த ரெசார்ட்டே வந்து இந்த டீ எஸ்டேட் இத சுத்தி தான் இருக்க போதே. சோ அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு. நேர்ல போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப நாங்க ஈகரா இருக்கு. பக்கத்துல ரிவர் மாதிரி ஒண்ணு போகுது அப்படின்னாங்க. மாடு மாடு வரிசையா வருது மாடு. மாடு அங்க வர சூப்பரா இருக்கு. வியூ செமையா இருக்கு. நடுவுல தான் நம்மளோட ரெசார்ட் இருக்க போகுது. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட. ஹலோ ஹலோ ஹாய். என்ன பண்றீங்க? நல்லா காடு, நல்லா ஸ்டே பண்ணி. ஜோகன் பயமா இல்ல உனக்கு? நரி கத்துதா? ஏதோ பூச்சி தாண்டா கத்துது. வாங்க ரூம்குள்ள போலாம். பெரிய ஹாலு, பெரிய ரூம் சைஸ், நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. இங்கே ஒரு பெட், அப்புறம் தனியா ஒரு பெட். இங்க பாருங்க, நம்ம முக்கியம் இந்த பாத்ரூம் தான வாங்க போலாம். அவனே சொல்லிட்டு தனியா ஒரு பெட், இங்க ஒரு டிவி, சிட் அவுட், தனியா டேபிள் சேர் கொடுத்திருக்காங்க. நைஸ் இங்க வந்து கபோர்ட் இருக்கு. கபோர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா பெட்மே கொடுத்திருக்காங்க. கபோர்ட், இந்த பாத்ரூம் ஆமா முக்கியமானது. பாத்ரூம் நல்லா இருக்கு. பாத்ரூம் நீட்டா தான இருக்கு. நமக்கு எங்க போனாலும் பாத்ரூம் தான முக்கியம். ஓகே நெக்ஸ்ட். அடிக்கிற நாய்ங்களுக்கு காயின் எடுக்க தெரியாதா? கேரம் போர்ட். ஜோகன் இப்படியா ஸ்ட்ரைக் வச்சு யூஸ் பண்ணுவாங்க? பேபி அடிப்பான் இப்ப ப்ரோ பிளேயர். உள்ள அடிக்க கூடாது, எடுத்துக்குறா காயின் அப்படி. என்ன கை டைங்கு டைங்குன்னு திரும்புது? என்னடா ஏய் என்னடா ஆடுறீங்க? ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் சப்பாத்தி அண்ட் பெப்பர் சிக்கன் கிரேவி சொல்லியிருந்தோம். ஸோ அது சிக்கன் ஆமாம் நல்லா காரசாரமாக வந்திருக்கு, தூக்கலாக இருக்குது. பாருங்க இந்த சிக்கன் எப்படி சொல்றேன் இப்போ ஏன் சொல்லிட்டுறேன் ஜீனில மொத்தம் முக்கியம். டேய் என்னடா காம்பினேஷன் இது? சவுண்ட் மாடுலேஷன் வேற இதுல. ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு மூணாவரோட செகண்ட் டே. ஸோ நம்ம நேற்று இங்கே வந்தோம். செம்ம கிளைமேட் ஆக்சுவலி. இங்கே நல்ல இருட்டா மரத்துக்கு நடுவில். ஆமாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு வித் கடலைக்கறி. இன்னும் சந்தனத்தை காணும், சேட்டானா மாறினேன்னு. நல்லா இருக்கு. ஆமாம் இந்த ஒரு லொக்கேஷனில் இப்படி நின்றுட்டு இப்படி கடலைக்கறி வித் புட்டு சாப்பிட்டுட்டு அது ஒரு ஃபீல் தான். இல்லை என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குது. அப்படியே இந்த குயில்லாம் அப்படி பாடுது கிக்கின்ட்டு. குயிலா மயிலா என்னென்னமோ சத்தம் கேட்குது. அங்க ஒரு சத்தம் கேட்குது, இங்க ஒரு சத்தம் கேட்குது. அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஃபாரஸ்ட்க்கு நடுவுல எந்த இதுவுமே டிஸ்டர்பன்ஸ், ஒரு கால்கள் எதுவுமே வராம ஸ்டே பண்ணணும்னா ரொம்ப நல்ல ஸ்டே. ஆனா இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வெறும் மரம் சத்தம், காத்து சத்தம், இந்த பூச்சி பேர்ட் சத்தம் இருக்கு 1 கிலோமீட்டர்ல. ஸோ நல்ல ஸ்டே தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒன் டே ட்ரிப் இன் மூணார் முடிஞ்சிச்சு இதோட எங்களுக்கு.
இப்போ நல்லா சாப்பிட்டு மூணார்ல இருந்து எஸ்டேட்டுக்கு நடுவுல இருக்கு இந்த இது வந்து ரெசார்ட். லட்சுமி எஸ்டேட் அதை தாண்டி உள்ள உள்ளுக்கு வந்தா இருக்கு இருக்கு. ரொம்ப நிறைய இருக்கு இங்க வந்து நிறைய ரெசார்ட் இருக்கு. வண்டி போயிட்டு வந்து காடுன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் நிறைய ரெசார்ட் வந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுனால டூரிஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ போயிட்டு தான் வராங்க. அங்கே இங்கே தான் தண்ணி ஓட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எங்களுக்கு. நாங்கள் இன்னும் அங்கே போய் பார்க்கல. சரி, எங்களுக்கு ட்ராவல் டயர்ட் ஆயிடுச்சா, அதனால நீங்கள் நாங்கள் ரெஸ்ட்டை போட்டுட்டோம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்னைக்கு 1 டே ஸ்டேன்றதுனால இன்னைக்கு நம்மளுக்கு செக் அவுட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்? போகிறோமா தெரியல. எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இங்கேருந்து வேற ஸ்பாட்டுக்கு போகலான்னு ஒன்று, இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு பக்கமே போயிடலாம் அப்படின்னு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ப்பா? 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகிடும். 7 மணி நேரம் ஆகிடும். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்பாட் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு ஒரு 4 hours 4.5 hours தான் ஆகும். ஆனால் அந்த ஸ்பாட்ல இருந்து தஞ்சாவூர் போகிறது 9 மணி நேரம் ஆகிடும். 9 மணி நேரம். இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுதான் டபுள் மைண்டடாக இருக்குது. அடுத்த ஸ்பாட்டு போகலாமா? ஏன்னா மொஹரம் வேறையா உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக லீவு, வெள்ளி சனி ஞாயிறு லீவு. ஸோ அதனால இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா இல்லை வீட்டு பக்கமே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம். இன்னும் பிளான் பண்ணவே முடிக்கல. நாங்கள் டபுள் மைண்டடாக இருக்கும். இப்போ இங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பும் போது தான் காரில் ஏறணும் தான் டிசைடே ஆகும் போல இருக்கு எங்களுக்கு, போவோமா வேணாமான்னு. இந்த vlog-ஐ நாங்கள் இங்கேயே முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.